திரு யுவராஜா, சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி அரசியல்னு பேசின காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு வங்கி வட மாநிலங்கள்ல கூடியிருக்கு. அதை எதிர்கொள்வதற்கு பாஜகவுடைய நிலைப்பாடு முதல்வர்கள் தேர்வு அடிப்படையில நிலைப்பாடும் மாறி இருக்கு அப்படின்னா இனிமேல் அந்த திசை நோக்கி தான் இந்த அரசியலுடைய வழி இருக்க போதா? இல்ல, முதல்ல புதிய தலைவருக்கு வாழ்த்துக்கள். அதை விட ஒரு படி மேலாக இவ்வளோ பேர் திமுக அரசினுடைய கவனக்குறைவால், தவறான நிர்வாக திறமையால் சென்னை மூழ்கி கிடஞ்ச 15 நாள், அதையெல்லாம் தாண்டி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. அத்தனை சென்னை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதை விட ஒரு மகிழ்ச்சியான விஷயம், 15 நாட்கள் திமுக கூட்டணி கட்சியினுடைய பெருசை யாரையும் களத்தில் பார்க்க முடியல. இன்றைக்கு நீங்களாம் வந்திருக்கீங்க. அதற்கும் எங்களுடைய சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு மத்தியில் பாஜகவிற்கு மக்கள் நலனுக்காக அவங்களுடைய ஆதரவு கருத்தை நீட்டுறோம். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய தவறுகளை தட்டு கேட்பதற்காக அதிமுகவுக்கு துணை இருக்கிறோம். அதனால இன்றைக்கு சமூக நீதி பற்றிலாம் பேசுறாங்க. இன்றைக்கு நம்ம நண்பர் ஷானவாஸ் சொல்றாரு. நான் அவர்கிட்ட கேட்டுக்கொள்றது, சமூக நீதிங்கிறது எதுவும் இந்த தேர்தலுக்காக இப்போது ஏற்பட்ட பிரச்சனை இல்ல. 5 மாநில தேர்தல் முடிவுகள்ங்கிறது காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக. அதுல என்ன உங்களுடைய நிலைப்பாடு, அதுல என்ன உங்களுடைய புரிதல் நான் கேட்கிறேன். அந்த வெற்றியில என்ன புரிதல்? திருப்பியும் மோடி அவர்கள் 2024 பிரதமராக போறாரு. அதோட வெளிப்பாடு தான் இந்த 3 மாநிலத்தை வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. காரணம், 2018 நீங்க மத்திய பிரதேசத்தில் பாஜக தோற்றுச்சு, ராஜஸ்தான்ல தோத்தாங்க, சத்தீஸ்கர்லயும் தோத்தாங்க. மீண்டும் மத்தியில் மோடி அவர் வந்தார். இந்த முறை அவர் முதலமைச்சரை யாரையுமே முன்னிறுத்தப்பட கிடையாது. திரு மோடி அவர்களை முன்னிறுத்தி வாக்குகள் கேட்டு நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு பல விஷயங்களை, திரு அதானி அவர்களை பத்தி ராகுல் காந்தி பேசினார், என்னென்னோ பேசினார். அதையெல்லாம் தாண்டி இன்று வளர்ச்சிக்காக திரு மோடி அவர்களை இன்று அந்த மாநில மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா பாத்தீங்கன்னா, நீங்க 2018-19 தேர்தலில் அவர் சொன்னாரு, ஹிந்தி ஹார்ட்லேண்ட் சொல்றாங்க. அதுல 225 நாடாளுமன்ற சீட் இருக்குது. அதுல 177 பாஜக வெற்றி பெற்றுச்சு. அதே போல வட இந்தியாவில் நேரடியாக காங்கிரசும் பாஜகவும் போட்டியிட்டது பாத்தீங்கன்னா 186 சீட்டு. சரிங்களா சார்? அதுல 170 சீட் பாஜக வெற்றி பெற்றிருக்குது. அப்ப என்ன காரணம்? இன்றைக்கு பாஜக மீது சட்டமன்றத்திற்கு வாக்களிக்கல, நாடாளுமன்றத்துக்கு வாக்களிச்சாங்க. ஆனா இந்த முறை 10 ஆண்டு முடிய போகுது, இனி சட்டமன்றத்திற்கும் பாஜக வாக்களிக்கிறாங்க. அப்ப மக்களுடைய நம்பிக்கை கூட்டிட்டு தான் இருக்கு. ஆனா தென்னிந்தியாவை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா என்ன, இப்ப தமாகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? பிரதமர் வேட்பாளர் மோடின்னு முன்னிறுத்துற பாஜக பக்கம் இருக்குமா, இல்ல பிரதமர் வேட்பாளர் எல்லாம் முன்னிறுத்தணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ற திரு எடப்பாடி பக்கம் நிப்பீங்க? இல்ல, தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா பொதுவாகவே இது திரு மோடி அவர்களோ பாஜக பேச கிடையாது. பொதுவாகவே தமிழக மக்களுடைய மனநிலை தமிழருடைய நலன் சார்ந்துதான் இருக்குது. பொதுவா பாத்தீங்கன்னா நம்முடைய மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் நம்பித்தான் மக்கள் இங்க வாக்களிக்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா இன்று கடந்த 96 இருக்கட்டும், பிறகு 2004 இருக்கட்டும், பல தேர்தல் நம்ம வெளிப்படையா பார்த்துட்டு வந்திருக்கோம். குறிப்பா 2014 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. சோ வரலாறுகள் அப்படித்தான் இருக்கு. இன்னொன்னு, இந்திய அலையன்ஸ் பத்தி சொல்றாங்க. நான் ஒன்னே உங்களை கேட்டுக்கிறேன், இபிஎஸ் பக்கம் நிக்கிறீங்க? அப்படி கிடையாதுங்க. நாங்க மக்கள் பிரச்சனைக்காக திரு இபிஎஸோடு நிக்கிறோம். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆமா. அதே போல இந்திய அலையன்ஸ் பத்தி அவர் சொன்னாரு. திரு முதலமைச்சர் சொல்றாரு, தமிழ்நாட்டை காப்பாத்தியாச்சு, அடுத்து இந்தியாவை காப்பாற்றணும். 2 மாதங்களுக்கு முன்பு காவேரி பிரச்சனை வந்தப்போ இந்திய அலையன்ஸ் எங்க போயிட்டீங்க? கர்நாடக முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சர் தானே, ஏன் தண்ணி தரலாமே, ஏன் அவ்வளவு யோசிச்சாரு? நம்முடைய முதலமைச்சரை போய் போய் பார்த்திருக்கலாமே. என்னாச்சு? முதலமைச்சரும் போக கிடையாது. சித்தராமையா இவர் பேசினாரு, நம்முடைய சித்தராமையா என்ன பேசினாரு, டி.கே. சிவகுமார் என்ன பேசினாரு, மேகதாது அணை பிரச்சனை வந்தப்போ ஏன் அவங்களும் ஒற்றுமையா பேசல? பெங்களூர்லயே கூட்டம் போட்டாங்க. கர்நாடக பாஜக என்ன தீர்மானம் போட்டாங்க சார்? ஆட்சியில் இருக்கிறது யாருங்க? ஆட்சியில யார் இருக்கா சொல்லுங்க. இல்ல, நீங்க பாஜக ஆட்சியில யார் இருக்கா சொல்லுங்க. இல்ல, இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது. ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு காவிரி மேலாண்மை ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்ட பிறகு முதலமைச்சரோட பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்காக தான் அந்த ஆணையத்தை வச்சுக்கிட்டு இருக்கும் போது முதலமைச்சர் போய் பேசினா அது நமக்கு இழுக்கு, அது நமக்கு கேடு, அது நமக்கு பின்னடைவு. பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அமைக்கப்பட்டு விட்ட பிறகு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே நிமிஷம் இருங்க. என்றைக்காச்சும் கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம், அது பாஜக இருக்கட்டும், என்றைக்காச்சும் நடுவர்மன்ற தீர்ப்பை மதிச்சிருக்காங்களா? பிரச்சனை தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிரச்சனை காங்கிரஸ் பாஜக பேச கிடையாது. தமிழ்நாட்டுல திமுக என்ன முயற்சி எடுத்தாங்க? எடப்பாடி காவிரி பிரச்சனையை பொறுத்தளவில் அது வெறும் தமிழ்நாடு கர்நாடகா பிரச்சனை கிடையாது. அந்த தண்ணி கேரளாக்கும் வருது, புதுவைக்கும் வருது. புதுவையில பிஜேபி ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் இருக்கு, கர்நாடகத்துல பிஜேபி ஆட்சி தான் இருக்கு. அதனால
இங்க பாருங்க, அது நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு விட்டது, மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு விட்டது. பிரச்சனையை முறையிட வேண்டிய இடம் அங்க. திரும்பி போய் கர்நாடகத்தோட பேசுறதுங்கிறது அது 50 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற மாதிரி அது. அதனால அது wrong strategy. இல்ல திரு ஷானவாஸ் அவர்கள் நல்ல பேச்சாளர். ஒரு நிமிஷம் எல்லாரும் பேசலாம். என்ன நடந்துகிட்டு இருக்கு? அது நடந்துகிட்டு இருக்கு. நீங்க கர்நாடக முதலமைச்சருக்கு போய் வாழ்த்து சொல்வதற்கு அவ்வளவு அவசரமாக ஓடுகிறவர்கள் இந்த நிலை வரும்போது சட்டப்படி நீங்கள் சொல்வதை வாதத்தை ஆணையத்துக்கு தான் போறோம். சட்டப்படி ஆணையத்துக்கு தான் போறோம். சட்டப்படி எப்ப போறீங்க? விவசாயிகள் செத்த பிறகா? முதல்ல போறாங்க. எந்த மாதம் போனீங்க? ஜூன் மாதத்துல போக வேண்டியதுக்கு செப்டம்பர் வரைக்கும் போகல. நீங்க பக்கத்துல இருக்கிற பிஜேபி கிட்ட கேளுங்க. ஏன் வந்து நிர்வாக திறமைங்கிறது துளி கூட இல்லாத அரசுக்கு இவ்வளவு விட்டு கொடுக்குறீங்களே நீங்க கூட்டணி இருக்கிற காரணத்துக்காக? இது என்ன நியாயம் இருக்கு? இது என்ன நேர்மை இருக்கு? தமிழக மக்கள் நலனா கூட்டணியான்னு வந்தா நீங்களே அந்த நிலை நாங்களே மக்கள் நலனுக்காக தான் எடுக்கிறீங்க. நிக்கிறோம். என்ன மக்கள் நலன்? விவசாயிகளை சார்ந்த மக்கள் நலன். நான் வரேன். விவசாயிகள் செத்த பிறகு பிரச்சனை முழுக்க விவசாயம் முடிஞ்சு போன பிறகு நீங்க போறீங்க.